அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான ஒரு நோக்கம் இந்த வாழ்க்கையை அல்லாஹ் விரும்பியபடி நிறைவு செய்துவிட்டு சுவனத்தை அடைவது என்பதுதான் நம்முடைய வாழ்வியல் லட்சியம். நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும்? இரண்டு விதமாக வாழலாம். ஒன்று, நாம் விரும்பியபடி வாழ்றது. எனக்கு எது விருப்பமோ, எனக்கு எது தோணுதோ, எதுக்கு எது பாதை சரி என்று படுகின்றதோ அந்த மாதிரி தான் தோன்றித்தனமாக வாழ்வது, இது ஒரு வாழ்க்கை முறை. இன்னொரு வாழ்க்கை முறை என்ன என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அடியையும் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை முன்வைத்து நடப்பது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அல்லாஹ் எப்படி எடுக்க சொல்லி இருக்கின்றானோ அந்த மாதிரி எடுப்பது. சம்பாதிப்பதாக இருந்தால் அல்லாஹ் எப்படி சம்பாதிக்க சொல்றானோ அந்த மாதிரி சம்பாதிக்கிறது. செலவழிப்பதாக இருந்தால் அல்லாஹ் எப்படி செலவழிக்க சொல்லியிருக்கின்றானோ அப்படி செலவழிக்கிறது. பேசுவதாக இருந்தால் அல்லாஹ் எதை பேச சொல்லியிருக்கின்றானோ அதை பேசுவது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை முன்வைத்து வாழக்கூடிய வாழ்க்கை முறை என்பது இரண்டாவது விதம். இந்த இரண்டு வாழ்க்கை முறையிலே நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறை என்ன என்றால் இரண்டாவது வாழ்க்கை முறை. முஸ்லிம்களாகிய நாம் தாண்டோக்கித்தனமாக எனக்கு எதுவெல்லாம் விருப்பமோ அதையெல்லாம் நான் செய்வேன், எனக்கு எதுவெல்லாம் தோணுகின்றதோ அதுவெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கை முறையாக இருக்கும் என்பது ஒரு முஸ்லிமுடைய கோட்பாடு அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லிய ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய விருப்பத்தின்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி இருக்கும், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வழிகாட்டல் படி இருக்கும் என்பதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா சொல்லித் தரக்கூடிய வாழ்க்கை தத்துவம். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில் வாழ்ந்தால் என்ன கிடைக்கும்? எனக்கு விருப்பமான முறையில் வாழ்ந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய விருப்பப்படி வாழ்ந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? சோனம் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சோனத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அல்லாஹ் எப்படி விரும்புகின்றானோ அவனுடைய விருப்பத்தின்படி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக ஆக வேண்டும். அதற்காகத்தான் ஏராளமான ஏற்பாடுகள். வார வாரம் ஜும்மாவுடைய பயான், அதிலே என்ன பேசப்படுகின்றது? வாழ்க்கையில் நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய சில திருத்தங்களை பேசப்படுகின்றது. குர்ஆன் வாழ்க்கையை திருத்தக்கூடிய அந்த திருத்தங்களை பேசுகின்றது. ஹதீஸ் வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிகாட்டல்களை பேசுகின்றது. மார்க்கம் சார்ந்த எத்தனை கூட்டங்களுக்கு நீங்கள் செல்லுங்கள், எத்தனை பயான்களை உரைகளை நீங்கள் கேளுங்கள், அங்கேயெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எது சரி எது தவறு என்பதை போதனைகளாக போதிக்கப்படும். அன்பு சகோதரர்களே, ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை அந்த மாதிரி திருப்பிக் கொண்டால் மட்டும்தான் சுவனம் நமக்கு காத்திருக்கின்றது. இல்லை என்றால் சுவனத்துடைய வாக்குறுதி நமக்கு கிடையாது. அந்த மாதிரி வாழ்க்கையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அந்த மாதிரி வாழ்க்கையை நிறைய பேர் வாழ்றாங்க. அல்லாஹ்வை நம்பாதவர்கள், அல்லாஹ்வை மறுப்பவர்கள், வேறு வேறு சிந்தனை, வேறு வேறு கொள்கைகளை, தத்துவங்களை கொண்டவர்கள் எல்லாம் அப்படி ஒரு வாழ்க்கை முறையை கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்களாகிய நாம் அந்த வாழ்க்கைக்கு முறையக்கூடியவர்கள் அல்ல. அப்ப நமக்கென்று கொள்கை கோட்பாடுகள் இருக்கின்றன, சட்டதிட்டங்கள் இருக்கின்றன, வழிமுறைகள் இருக்கின்றன, வழிகாட்டல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த வழிகாட்டல்களை தெரிய வேண்டும், நடக்க வேண்டும். அந்த வழிகாட்டல்களை புரிய வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். இதுதான் நம்முடைய முயற்சியாக இருக்க வேண்டுமே தவிர அறியவே மாட்டேன், புரியவே மாட்டேன் என்றால் நடக்கவும் செய்யாது. என்னால் நடக்கவும் முடியாது, என்னால் செயல்படவும் முடியாது. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வான், அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் எதற்கு படைத்திருக்கின்றான்? நல் அமல்களை செய்வதற்கு படைத்திருக்கின்றான். பாவத்தை செய்வதற்காக வேண்டி படைக்கவில்லை. தீய மனிதனாக வாழ்வதற்கு நம்மை படைக்கவில்லை. தப்பான விஷயங்களை செய்வதற்கு நம்மை படைக்கவில்லை. நம்மை இறைவன் படைத்திருப்பது நல்ல அமல்களை செய்யணும்,
நல்ல மனுஷனா வாழணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய மனிதனாக, தான தர்மங்கள் செய்யக்கூடிய மனிதனாக, பிற மனிதர்கள் மீது இறக்கப்படக்கூடியவர்களாக, நல்ல செயல்களை செய்து உலகத்தில் நன்மைகள் பெறுவதற்கு காரணமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹர் ரசூல் குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நல் அமல்களை செய்யுங்கள், நல் அமல்களை செய்து வாழுங்கள். நீங்கள் செய்பவற்றை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்ப அல்லாஹ் நம்மளை வாழ விட்டு, நம்மை செய்ய விட்டு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். நம்ம என்ன செய்றோம், நம்ம என்ன பார்க்கின்றோம், நம்முடைய செயல்பாடுகள் என்ன, நம்முடைய இரவும் பகலும் எப்படி கழிந்து கொண்டிருக்கின்றது என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். நல் அமல்கள் நாம் செய்வதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். அதன்படி கூலி வழங்குவான். நல் அமல்கள் செய்வதற்கு முன்பதாக அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு முக்கியமான கட்டளை பிறப்பிக்கின்றான். குலூ மினத் தய்யிபாத், ஹலாலானவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள், ஹலாலானவற்றை சாப்பிடுங்கள், நல் அமல்களை செய்யுங்கள். இந்த இரண்டு கட்டளைக்கு மத்தியில் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? ஹலாலானவற்றை சாப்பிடுங்கள், இது ஒரு கட்டளை. நல் அமல்களை செய்யுங்கள், இது ஒரு கட்டளை. இந்த இரண்டு கட்டளைக்கு மத்தியில் என்ன தொடர்பு இருக்கின்றது? நெருக்கமான ஆழமான தொடர்பு இருக்கின்றது. நல் அமல்கள் செய்ய வேண்டும் என்றால் நாம் உண்ணக்கூடிய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும். உண்ணக்கூடிய உணவு ஹலாலாக இருந்தால் மட்டும்தான் நல் அமல்களை செய்ய முடியும். அப்ப உணவுக்கும் அமலுக்கும் தொடர்பு இருக்கின்றது. இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை தத்துவம் உணவு விஷயத்தில், உண்ணக்கூடிய உணவு, உடலுக்குள் செல்லக்கூடிய உணவு, அதிலே மிக பேணுதலான முறையை சொல்லி தந்திருக்கின்றது. எந்த வகையிலும் தப்பான உணவு என் உடம்புக்குள்ள போகக்கூடாது. தப்பான உணவு என்னுடைய உடம்புக்குள் போனது என்றால் என் உடம்பிலிருந்து நல்ல அமல்கள் வெளிப்படாது. அப்ப நாம் உண்ணக்கூடிய உணவுடைய விஷயத்துல மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் குர்ஆனுடைய இந்த வசனம் வலியுறுத்துகின்றது. அன்பு சகோதரர்களே, நாம் உண்ணக்கூடிய உணவுடைய விஷயத்துல நமக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கின்றது? ஒண்ணு, ஹலாலான முறையில ஈட்டப்பட்ட காசு பணமா இருக்கும். நாம் உண்ணக்கூடிய உணவு, அதை கடையில கொடுத்து வாங்குறோம், காசு கொடுத்து வாங்குறோம். அந்த காசு நேர்மையான வழியில் சம்பாதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். உணவும் அப்படி நேர்மையான வழியில் சம்பாதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர திருட்டுத்தனமாக, கொள்ளையடித்து, ஏமாற்றி, லஞ்சம் வாங்கி, வட்டிக்கு விட்டு என்று எத்தனை ஹராமான தொழில்கள் இருக்கின்றதோ அந்த ஹராமான தொழில்களின் மூலமாக ஈட்டப்பட்ட ஒரு உணவு, அது அரிசியாக இருந்தாலும் கோதுமையாக இருந்தாலும் அதை ஈட்டக்கூடிய விதம் தவறு என்பதன் காரணமாக அந்த உணவும் தவறாக விடும். அந்த உணவு நம்முடைய உடம்புக்குள்ள போகக்கூடாது. இரண்டாவது என்ன, நான்வெஜ்ஜியாக இருந்தால், அசைவமாக இருந்தால், அந்த அசைவமாக இருக்கக்கூடிய எல்லாமே ஹலாலா கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கீறி கிழித்து தின்னக்கூடிய மிருகம், இந்த கோரைப்பல் என்று சொல்வார்கள், கோரைப்பல் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் ஹராமானது. அப்ப எது ஹலால் அதுவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது, எது ஹராம் என்பதும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த மாதிரி கால்நடைகள், இந்த கால்நடைகளுக்கு இவைகளெல்லாம் சைவ உண்ணிகள், தாவர உண்ணிகள். இவைகளுக்கு கோரைப்பல் கிடையாது. இது ஹலாலானது. இது அல்லாமல் சில விலங்குகள் இருக்கின்றன, அசைவ உண்ணிகளாக இருக்கும். அந்த மாதிரி விலங்குகளாக இருந்தால் அது நமக்கு ஆகுமானதல்ல, அது ஹராமானது. பூனை, அந்த மாதிரி காட்டு விலங்குகளை எடுத்துக்கொண்டால் ஏராளமான விலங்குகளை சொல்லலாம். அந்த மாதிரி பிற மிருகங்களை வேட்டையாடி உண்ணக்கூடிய
விலங்குகள், பறவைகள், இவைகள் எல்லாம் ஹராமானது. இதுவும் நாம் அறிவோம். தாவர உண்ணிகளாக இருக்கக்கூடிய விலங்குகள் மட்டும்தான் ஹலால் மட்டுமல்ல, அதிலே இன்னொரு நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஹலாலான விலங்கும் கூட தானாக செத்தவைகளாக இருக்கக்கூடாது, அறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர, அறுக்கப்பட்டதால் அது இறந்திருக்க வேண்டும், அதனுடைய உயிர் பிரிந்திருக்க வேண்டும், அதனுடைய இரத்தம் ஓட்டப்பட்டிருக்க வேண்டும். உதாரணமாக ஆடு, அதை தானாக செத்து விட்டது, அது நமக்கு ஹலால் கிடையாது. மாடு அது தானாக செத்து விட்டது, அது ஹலால் கிடையாது. அதை அறுத்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கின்றது. அடுத்த நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அறுப்பவர் முஸ்லிமாக இருக்கணும். ஆடை அறுத்துதான் இருக்கிறாங்க, மாடை அறுத்துதான் இருக்கிறாங்க, ஆனால் அறுத்தவர்கள் முஸ்லிமாக இல்லை என்றால், யாரோ ஒருத்தர் முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் அவர் பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாலும் கூட அந்த ஆடு அல்லது மாடு நமக்கு ஹலால் கிடையாது. இந்த சகோதரர்களே, பிஸ்மில்லா சொல்லி அறுத்திருக்க வேண்டும். பிஸ்மில்லா சொல்லாமல் அல்லது வேற யாருடைய பெயரையாவது, இறைநேசர்களுடைய பெயரை சொல்லி அறுத்திருந்தால், அல்லாதவர்களுடைய பெயர்களை சொல்லி அறுத்திருந்தால், அந்த மாதிரி உணவு நமக்கு ஹலால் கிடையாது. எத்தனை விஷயங்களை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இறைச்சியுடைய விஷயத்தில், அசைவம் உண்ணக்கூடிய விஷயத்தில் இத்தனை கட்டுப்பாடுகள். ஒன்று, சுத்தமான மிருகமாக இருக்க வேண்டும். அந்த சுத்தமான மிருகமும் தானாக செத்திருக்க கூடாது, அறுக்கப்பட்டிருக்க வேண்டும். அறுப்பதும் கூட முஸ்லிமாக இருக்க வேண்டும். அறுப்பவர் முஸ்லிமாக இருப்பது மட்டுமல்ல, பிஸ்மில்லா சொல்லி அறுத்திருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், குர்பானியுடைய நேரத்தில் எப்படி அறுக்க வேண்டும் என்ற அந்த முறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த முறைகளை தவறி ஒருத்தர் அறுத்து விட்டால் அவர் பிஸ்மில்லா சொல்லி இருந்தாலும் கூட ஹலால் கிடையாது. அப்ப அறுப்பதற்கான முறைகள் முதல் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அறுப்பவர் எப்படி இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன சொல்லி அறுக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவைகளெல்லாம் ஏனென்றால் நாம் உண்ணக்கூடிய உணவுடைய விஷயத்துல பொடுபோக்காக இருந்துவிடக் கூடாது, அஜாக்கிரதையாக இருந்துவிடக் கூடாது, கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை விஷயங்களும் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. சிலருக்கு அந்த விஷயங்கள் தெரிந்திருக்கலாம், தெரியவில்லை என்றால் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, ஏன் இத்தனை கட்டுப்பாடுகள், ஏன் எதற்கு இத்தனை ஒரு நிபந்தனைகள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன், லா யக்பலு இல்லா தய்யிபன், அவன் பரிசுத்தமானதை தான் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இப்ப அமல்களை நாம் எதை வச்சு செய்யறது? உடம்பு வச்சுதான் செய்வோம், கையை கால வச்சுதான் அமல் செய்வோம். அப்ப உடம்பை கொண்டு நாம் செய்யக்கூடிய அமல் சுத்தமான தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்றால், அந்த உடம்பு சுத்தமான தூய்மையானதாக இருக்க வேண்டும். சுத்தமான உணவின் மூலம் வளர்க்கப்பட்ட உடம்பாக இருக்க வேண்டும். ஒருவருடைய உடம்பு வளர்ந்திருக்கின்றது, உடம்பை நல்லா வளர்த்திருக்கிறாரு, ஆனா ஹராமை உண்டு வளர்த்திருக்கின்றார், தவறான உணவுகளை உண்டு வளர்த்திருக்கின்றார், பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படாத உணவை உண்டு இருக்கின்றார். அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட உடம்பு இருக்கின்றது, அந்த உடம்பு ஹராம் கலந்த உடம்பு, அந்த உடம்பில் இருந்து வெளிப்படக்கூடிய அமலை அல்லாஹ் ஏற்க மாட்டான். ஏனென்றால் அல்லாஹ் பரிசுத்தமானவன், பரிசுத்தமானவற்றை தான் அல்லாஹ் ஏற்பான் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டினாங்க. யா அய்யுஹர் ரசூல் குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா, நபிமார்களே நீங்கள் தூய்மையானவற்றை உண்ணுங்கள், நல் அமல்களை செய்யுங்கள். அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதை மூமின்களுக்கு கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றான். அப்ப மூமின்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹதீஸிலே நபி அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், ஒரு மனிதர் இருக்கின்றார், இத்தீடு சஃபர், நீண்ட நெடிய பிரயாணம் செய்து வந்திருக்கின்றார்,
அஷ்அத் அவருடைய தலையெல்லாம் பரட்டையாக இருக்கின்றது. அக்பர் அவருடைய உடம்பெல்லாம் தூசி படிந்திருக்கின்றது. எவ்வளவு பரிதாபமான தோற்றத்தில் அவர் வந்திருக்கின்றார். அவர் இந்த மாதிரி தியாகம் செய்து வந்தவர். யமுத்து எதைஹி அல்லாஹ்வின் பக்கம் கைகளை உயர்த்தி அவர் துஆ செய்கின்றார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் மத்அமுஹு ஹராம், அவருடைய உணவு ஹராமாக இருந்தது, உணவிலே ஹராம் கலந்திருந்தது. மஷ்ரபுஹு ஹராம், அவருடைய குடிப்பிலே ஹராம் கலந்திருந்தது. இந்த மாதிரி ஹராமின் மூலமாக வளர்ந்த உடம்பு எப்படி துஆ ஏற்றுக்கொள்ளப்படும்? ஃபஅன்னா இஸ்தஜாபு லிதாலிக், அவருடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான் நம்முடைய உணவு சார்ந்தது. இது அதிகமாக பேசப்பட வேண்டிய, விழிப்புணர்வு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்னைக்கு உணவு முறைகள் நிறைய மாறிவிட்டன. ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் மட்டும்தான் கடை வைத்திருப்பார்கள், அவர்கள் மட்டும்தான் கசாப்பு கடை வைத்திருப்பார்கள், கறிக்கடை வைத்திருப்பார்கள், அவர்களும் தீன்தாரிகளாக இருப்பார்கள். அறுப்புடைய சட்டம் என்ன அறிந்து வைத்திருப்பார்கள், எது கூடும் எது கூடாது என்பதை தெரிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் பல விஷயங்கள் மாறிவிட்டன, உணவு முறைகள் மாறிவிட்டன, துரிதமான உணவுகள் வந்துவிட்டன. மாற்றார்களும் கூட கடைகள் நடத்துகின்றார்கள், முஸ்லிம் அல்லாத மக்கள் கடைகள் நடத்துகின்றார்கள். அதிலே நான்வெஜ் வைத்திருக்கின்றார்கள், அசைவ உணவை அவர்கள் பரிமாறுகின்றார்கள். அதை தேடி சென்று உண்ணக்கூடிய சமூகமாக நம்முடைய சமூகம் இன்னைக்கு வாலிப சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எதை உண்ணுகின்றார்கள்? ஒரு பப்ஸ் சாப்பிடுகின்றார்கள், அந்த பப்ஸிலே சிக்கன் இருக்கின்றது. அசைவ உணவுகள் நிரம்பிய உணவுகளை அவர்கள் சாப்பிடுகின்றார்கள். புது புது பெயர்களில் ருசி ருசியான உணவுகள் வந்திருக்கின்றன. நடத்தக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. அந்த அசைவ உணவுடைய நிலை என்ன? எங்கே வாங்கப்பட்டது? அதை அறுத்தவர் யார்? அறுத்தவர் முஸ்லிமா? பிஸ்மில்லா சொன்னாரா? என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் மறைந்து போய்விடுகின்றன. சமூகம் அதை வாங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்று அவர்கள் அதிலே ருசி கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, இத்தனை எச்சரிக்கைகள் செய்யப்பட்டும், எத்தனை வழிகாட்டல்கள் செய்யப்பட்டும் நாம் உணவுடைய விஷயத்துல கவனம் எடுக்கவில்லை என்றால், எங்கிறது என்ன சாப்பிடுறோம், ஏது சாப்பிடுறோம், அசைவம் என்று சொன்னால் அது கூடுமானதா கூடாததா? பல நேரங்களில் நாய்க்கறியை அறுத்து பிரியாணி சமைத்திருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் ஏமாற்றங்களும் தவறான உணவு பழக்க வழக்கங்களும் சமூகத்தில் ஊடுருவிவிட்ட நிலையில் நாம் நம்மை பற்றி கவலைப்பட வேண்டுமா இல்லையா? நம்முடைய அமல்களை பற்றி ஒரு கவனம் எடுக்க வேண்டுமா இல்லையா? நாம் உண்ணக்கூடிய உணவு அது ஹலாலாக இருக்கும் போதுதானே நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்படும் என்ற விழிப்புணர்வு நமக்கு தேவையா இல்லையா? அன்றைய காலத்தில் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதை வாமிட்டு எடுத்தாதான், தப்பான உணவு உள்ளே சென்று விட்டால் அதை எப்படியாவது வாமிட்டு எடுத்தால் மட்டும்தான் தன்னுடைய மனசு ஆறும் என்ற அளவிற்கு முற்காலத்தில் பேணுதலை கடைபிடித்தார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிவுக்கு வருவேன். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு அடிமை இருந்தார். அந்த அடிமை எங்கிருந்தாவது உணவை கொண்டு வரும் பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை உரிமையோடு எடுத்து சாப்பிடுவார்கள். அந்த மாதிரி ஒரு தடவை எடுத்து சாப்பிட்டு விட்டார் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அடிமை கேட்கிறாரு, எப்போதுமே நீங்க நான் உணவு கொண்டு வந்தால் எப்படி இந்த உணவு வந்தது என்று கேட்டுவிட்டு சாப்பிடுவீர்கள், இன்னைக்கு நீங்கள் கேட்கவில்லையே, எப்படி வந்தது? அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள். அவர், நான் ஜாஹிலியாவுடைய காலத்தில் குறி பார்த்தேன், குறி சொன்னேன், எனக்கெல்லாம் சரியா குறி சொல்லலாம் தெரியாது, ஜோசியம் சொல்வது, அந்த ஜோசியம் சொல்லியதற்கு கூலியாகத்தான் ஒரு மனிதர் இந்த உணவை தந்தார், அந்த உணவைத்தான் நான் கொண்டு வந்தேன், நீங்கள் அதைத்தான் உண்டீர்கள் என்று சொன்னவுடன் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஅத்கல அபூபக்கரின் யதஹு ஃபகா குல்ல ஷைஇன் ஃபீ பத்னி, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைகளை வாயில் விட்டு வயிற்றில் உள்ள எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தாங்க. சிரிக்கிறதுக்கு முன்னால
உடம்போடு உடம்பாக கலக்கிறதுக்கு முன்னால எல்லாவற்றையும் மாமிட்டு எடுத்தார்கள். இந்த பேணுதலை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் காட்டினார்கள் என்றால் அதற்கு காரணம் அன்பு சகோதரர்களே, குல்லு லஹ்மின் நபத மின் சுஹ்தின் ஃபன்னார் அவுலாபி. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹராமை கொண்டு வளர்க்கப்பட்ட உடம்பு அது நரகத்திற்குத்தான் தகுதி என்று சொன்னார்கள். அல்லாஹ் அந்த மாதிரி வாழ்க்கை முறை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. எனவே அன்பு சகோதரர்களே, மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டுகள், புதுசான பெயர்களில் விதவிதமான விதங்களில் பேக்கரிகளில் விற்கப்படுகின்றன. பட்டுக்கோடைகளுக்கு சென்றால் ஏராளமான பேக்கரிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. நம்மூரிலும் கூட பேக்கரிகள் வந்ததாக சொல்லப்படுகின்றார்கள். அங்கே சென்ற ஹலாலை விசாரிக்கும் பொழுது அவர்களிடமிருந்து சரியான பதில் வரவில்லை என்பதாகவும் கூட கவலை தெரிவிக்கின்றார்கள். எனவே நாம் உணவுடைய விஷயத்தில் மிகுந்த கவனம் எடுக்க வேண்டும். ஹலாலை உண்ண வேண்டும். மார்க்கத்தில் என்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவைகள் பேணப்பட்டிருக்கின்றதா என்பதை பார்த்ததற்கு பிறகுதான் நாம் உணவு என்ற அந்த நிலைக்கு செல்ல வேண்டுமே தவிர, இல்லாத பட்சத்தில் நாம் ஒரு சமூகமாக நிறைய துஆக்கள் செய்கின்றோம், நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றோம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதற்காக வேண்டி இறைவனிடத்தில் துஆ செய்கின்றோம். அந்த துஆக்கள் ஏன் தாமதமாகின்றன என்று கொஞ்சம் சுய பரிசோதனை செய்தால் இதுவெல்லாம் அதற்கு காரணமாக இருக்குமோ, நம்முடைய உணவுகளில் ஹராம் கலக்கின்றதோ என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது. வல்ல அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி சந்தேகமான உணவுகளை விட்டும் உணவு முறைகளை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் சுகத்தோடு இன்பத்தோடு வாழ்ந்து அல்லாஹுவை நின்று வழிபட்டு வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோரையும் துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.